அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். கூலி படத்துடைய பவர் ஹவுஸ் பாட்டுக்கு பிறகு நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கு. படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஹம்ஷினி தான் வந்து படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல செய்திகள் வந்து பார்த்தோம். இப்போ எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேர் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான லெவலில் இருந்துச்சு. யூஎஸ்ஏல டிக்கெட் புக்கிங்கில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி F1 அப்படிங்கிற அந்த படம் இருக்குல்ல, பிராட் பிட் நடிச்ச படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு சிம்பிள் மாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுங்க, F1ங்கிற சிம்பிள் வர மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ தலைவருடைய படத்துக்கு யூஎஸ்ஏல டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது டிக்கெட் புக் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரில் சூப்பர் ஸ்டாரை குறிக்கிற மாதிரி அந்த ஸ்டார் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் ஆகிற மாதிரி ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க யூஎஸ்ஏல டிக்கெட் புக்கிங்கில். அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு லெவலில் நியூசிலாந்து அதுங்கிற நிறைய கண்ட்ரிஸ், அதாவது நமக்கு பேரே நிறைய கண்ட்ரிஸ் தெரியல, 100 கண்ட்ரியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒவ்வொரு அப்டேட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்டேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் யூஎஸ்ஏல வந்து அந்த ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று போடுவாங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அந்த ஷோவுக்காக டிக்கெட் புக்கிங் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. 20 நாட்களுக்கு முன்னாடி 25 நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது படம் ரிலீஸ் ஆகுது 18 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட $5 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது டிக்கெட் புக்கிங்கில். அப்படிங்கிறது இன்னும் எத்தனை ஸ்க்ரீன் அப்படிங்கிறது முழுமையாக எல்லா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செய்யப்படலை. யூஎஸ்ஏலையும் சரி, இன்னும் கனடா ஓப்பன் ஆகலை. அப்படிங்கும்போது இதுக்கே இவ்வளோ லெவலில் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கபாலி திரைப்படம் தான் வந்து $2 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஷோவில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் படத்துக்கு $8 லட்சம் கிட்ட வந்துச்சு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படிங்கும்போது இது 18 நாட்களுக்கு முன்னாடி $5 லட்சம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண போகுது, அப்படிங்கிற பெரிய பெஞ்ச் மார்க் வைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலில் போய்ட்டுருக்குது. உலக அளவில் எந்தெந்த நாடுகள் இருக்கோ எல்லா நாடுகளையும் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நேபாளில் ரிலீஸ் ஆகுது. நேபாளையும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பேரும் இல்லை, ஏன்னா சொன்னோம்னா அதுக்கே நமக்கு நேரமாயிரும். ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு மெமரி பவர் கொஞ்சம் கம்மி தான் வைங்களேன். ஸோ இத்தனை இடத்துல ரிலீஸ் ஆகுது. எந்த அளவிற்கு இது எல்லா இடங்கள்லையுமே படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, உலக லெவலில் எந்த நாட்டில் எந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆனாலும் இந்த கூலிங்கிற அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்சான டைட்டில். ஏன்னா எந்த நாடுகள்லையுமே அந்த கூலிங்கிற அந்த வார்த்தைக்கான வேல்யூ இருக்குது. எல்லா நாடுகள்லையுமே இந்த உழைக்கிற வர்க்கம் அப்படிங்கிற ஒரு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் உள்ள இருக்க தான் செய்யுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. $5 லட்சம் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனோட இன்டர்வியூ வந்து பார்த்தோம். அதில் வந்து அவங்க படத்தை கூட ஒர்க் பண்ண விஷயம், ரஜினி சாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து பார்த்துருக்கேன், அப்பாவோட ஃப்ரெண்டாக வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஆக்டராக சக நடிகராக அவர் கூட நடிக்கும்போது என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்துருக்காங்க. ஸோ அவருடைய அப்பாவுடைய நடிப்பு அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி ரஜினி சாரோட நடிப்பு அப்படிங்கிறது வேறு. ரெண்டையுமே வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்ருதிஹாசனுக்கு கிடச்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதுக்கப்புறமேட்டு ஷௌபின் இருக்கார்ல, நம்மளுடைய மோனிகா பாட்டு மூலமாக பயங்கரமாக ஃபேமஸான அந்த ஷௌபின் அவர்களுடைய பேட்டிலையும் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லாருமே சொல்கிறது தான், ஸ்க்ரீனில் வந்து டேக் சொல்கிறதுக்கு டேக் அப்படிங்கிற விஷயமோ இல்லை ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்க ரஜினி சாரும் வேறு, அதுக்கப்புறமேட்டு இருக்க ரஜினி சார் வேறு. அவருடைய நடிப்புடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து நான் வியந்து போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாப்புல. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவரும் சொல்லியிருக்கிறாப்புல. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான இடத்துல நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2 வந்து ஆடியோ லான்ச் வரப்போகுது. பெரிய லெவல் சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ட்ரெய்லர் லான்ச்சாக இல்லாமல் கூலி அன்லீஸ்டா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஜெயிலருக்கு வந்து ட்ரெய்லர்னு ரிலீஸ் பண்ணாமல் ஜெயிலர் ஷோகேஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ட்ரெய்லருக்கு தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெயிலரில் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே ரிவீல் ஆகாமல் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணாமல் தான் ட்ரெய்லர் கட்டி இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு வந்து படத்தை வந்து ஃபுல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை அவருடைய லைஃப்பில் இருந்து இந்த படத்து மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. இப்போ அமீர் கான் சார் நடிக்கிறார் அப்படின்னா அமீர் கான் சார் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சாதாரண கேமியோக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட முடியாது. அவருக்கு அந்த கதைக்குள்ளே வந்து ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாகார்ஜுன் சார் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட 7 முறை வந்து நரேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாகார்ஜுன் சார் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வில்லனாக வந்து ஒரு படம் பண்ணதே கிடையாது. ஒரு ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் இருக்கும். பட் ஆனால் இவ்வளவு தூரம் பியூரான ஒரு வில்லன் கேரக்டர் அவர் நடிச்சதே கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ருக்காரு 7 வாட்டியும். நிறைய நரேஷன் மாடிஃபை பண்ணி அது வந்து ரசிகர்கள் ஏற்றுக்குள்ள மாதிரி இருக்கணும், ரசிக்கும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் தன்னோட லைஃப்பில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாகார்ஜுன் சாரும் வந்து பயன்படுத்திருக்காங்க. அவருக்கான PR ஒர்க்கு நடந்துட்டுருக்குது.
தெலுங்கில் வந்து படம் பெரிய கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கலெக்ஷனுக்கான மிக முக்கியமான காரணமாக நாகார்ஜுன சாரை வந்து சொல்கிறதுக்காக ஒரு பெரிய பிஆர் ஒர்க் நடக்குது. சந்தோஷம் தான். ஏன்னா நாகார்ஜுன சாருடைய இதுக்கு முன்னாடி வந்து 4-5 படங்களில் பெரிய கலெக்ஷன் வரல அப்படிங்கும்போது இந்த படம் மூலமாக குபேரா படம் மட்டும் தான் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த திரைப்படம் மூலமாக அவருடைய மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அவருடைய ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு நல்ல இன்னும் மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிற ஒரு ஃபேமிலி. நாகார்ஜுன சார் வந்து வில்லன் கேரக்டர் நடிக்கணும் அவசியமே கிடையாது. அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இதை நடித்து இது மூலமாக வருமானம் பண்ணுங்கிற மைண்ட் செட்டு கிடையாது அவருக்கு. அவரோட கான்செப்ட் என்னென்னா அவர் சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாரு. அவருக்கு என்னென்னா இன்னும் ரசிக்க முடியாத படங்கள் கொடுக்கணும், ஒரு பெரிய வெரைட்டியில் வந்து படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கூலி திரைப்படம் அவருக்கு வந்து வாய்ச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். 3 பாடல்கள் மூலமாக அனிருத் வந்து அவருடைய சம்பவம் எந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணணுமோ அந்தளவுக்கு சம்பவம் பண்ணிட்டார். இப்போது நம்ம தலைவர் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் அப்படிங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. ஏற்கனவே வந்து ஆடியோ லான்ச்சில் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்து லோகேஷ் சொல்லியிருக்காப்புல இல்லை. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாக் ப்ராசஸில் வந்து ரஜினி சார் பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்ருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் கமல் சாரோட ஃபேன் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய கமல் சாரோட ஃபேன் தலைவர் சொல்லிடுவார். தன்னை தாழ்த்திக்கிட்டு தான் முதல்ல கமல் சாரை வந்து எப்படி பார்த்துருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய அர்ச்சனாவோட இன்டர்வியூவில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். அதை கூட இப்போ நினைவு வரலான்னு வச்சுங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் வந்து முதல்ல சினிமாவுக்குள்ளே நான் வரும்போது கமல் சார் வந்து பெரிய ஸ்டார். நான் வந்து சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார்னே சொல்லுவேன் அப்படின்னு வந்து ரஜினி சார் சொல்லுவார். அப்போது அவர் கூட காரில் போகிற விஷயத்தையே நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்த்தேன். ஸோ அப்போ நான் கமல் சாரை எப்படி பார்த்தனோ அதே கமல் சாரை தான் நான் இன்னும் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நேரம் நல்லாகுது, அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோம், பெருசாகிட்டோம் அப்படிங்கிறனால உடனே அவரோட நம்ம மேலே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து லாஜிக்கலி சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ரஜினி சார் இன்னும் கடைபிடிக்கிறாரு. அதனால தான் அவருடைய மிக கடைக்கோடி ரசிகர்களில் வந்து ரொம்ப ஆழமான ஒரு ரசிகராக நானும் இருக்கிறேன். அவர் மேலே வந்து மிகப்பெரிய பற்றுவதுக்கு உண்டான காரணம் என்னென்னா பழமையை மறக்காத தன்மை, பணம், பேர், புகழ் இது எல்லாம் வந்த பிறகுமே கூட தான் எந்த இடத்துலேருந்து வந்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கிறனால தான் ரஜினி சார் இன்னும் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கார். அது அந்த உழைப்பு, அதற்காக அவர் போட்ட அந்த அவர் எடுத்துகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே தான் இத்தனை நடிகர்களையுமே இவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்களை பண்ணும்போது கூட அதை வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ரஜினி சார் வந்து அவருடைய படத்தில் மற்ற எல்லா நடிகரையும் கூட்டம் வந்தால் தான் வந்து படம் ஓடு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. லோகேஷ் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் சொன்னார். இந்த படத்துக்குள்ளே எந்தெந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோமோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தினால தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதாவது ரஜினி சார் அப்படிங்கிற அந்த சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இல்லைன்னா இந்த யாரையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து கிரெடிட் கொடுத்தீங்கனாலும் அவருடைய படம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு தான் எல்லாமே வந்து அசம்பிள் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது வரைக்கும் வந்த அப்டேட்டில் இந்த எல்லா அப்டேட்டுமே அதாவது படத்துடைய ரிலீஸாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனோட இன்டர்வியூ, ஷாபினோட இன்டர்வியூ, அதே மாதிரி வந்து ரஜினி சாருடைய ரஜினி சார் மேலே வைத்திருக்கிற அன்பு இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா வார் 2 திரைப்படம் தான் வந்து ஈக்குவலாக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வார் 2 திரைப்படம் வந்து ட்ரெய்லர் வந்து நான் வந்து எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதை விட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி அதை கண்டிப்பாக கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்னு நான் மிகப்பெரிய வந்து நம்புகிறேன். ஆக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நாளைக்கு என்ன அப்டேட் வருதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். தலைவருடைய தரிசனத்துக்காக ஆகஸ்ட் 14ஆம் தேதி மிக மிக ஆர்வமாக நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க. நம்ம கமெண்டில் நிறைய பேசுவோம்.